இப்ப மழை காலம் இருக்குது. மழை திடீர்னு வருது. அப்ப நம்ம வாஷிங் மிஷின்ல துணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருப்போம். அது ஸ்பின் ஆகி ட்ரை ஆகி வரும்போது மோஸ்ட்லி 90% துணி காஞ்சிரும். நிறைய துணி இருக்கும்போது அதுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணலாமே. இந்த மாதிரி வாஷ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சுத்தமான துணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சுத்தமான துணி அத உங்களோட வாஷ் பண்ணி முடிஞ்ச துணிகளோட போட்டு திருப்பி ட்ரை பண்ணும்போது மிச்சம் இருக்க துணிகளும் அதுல சுத்தம் போது அதுல இருக்க ஈரப்பதம் ஃபுல்லா உங்களுக்கு வெளியில வந்துடும். அதோட சேர்ந்து நல்லா சுத்தம் போது மிச்சம் இருக்க துணிகள்ல மிச்சம் இருக்க ஈரப்பதமும் அந்த நம்ம ட்ரையா போட்ட கிளாத்து உறிஞ்சிக்கும். என்னோடது ஸ்பின் ஆகி முடிய போகுது. அதனாலதான் இந்த பீப் பீப் சவுண்டு. நான் இது உங்களுக்கு இது காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. அது அந்த ட்ரையான கிளாத்து கூட அந்த நல்ல ட்ரையா இருக்க துணி சுத்தம் போது மிச்சம் இருக்க ஈரப்பதமும் உறிஞ்சிக்கிறதுனால துணிகள் சீக்கிரம் ட்ரை ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். யூஸ்வலா நம்ம துணி அடுக்கும் போது பெட்டியில இப்படி ஒண்ணு கீழே ஒண்ணு அடுக்குவோம். அப்ப சில நேரம் நமக்கு எடுத்துட்டு போக வேண்டிய துணிகளோட அளவு அதிகமா இருக்கும், பெட்டியோட கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க இந்த மாதிரி துணி அடுக்குனீங்கன்னா உங்களுக்கு இடம் பற்றாக்குறையே இருக்காது சூட்கேஸ்ல. இப்ப அது எப்படி அடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா பெட்டியில இருந்த அதே அளவு துணிகள் தான் அடுக்கிட்டு இங்க பாருங்க இப்ப எவ்வளோ இடம் இருக்குது. இப்படி அடுக்குனீங்கன்னா நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய துணிகளை எடுத்துட்டு போக ஏதுவா இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்படி படுக்க போட்டு அடுக்காம நீல வாக்குல இப்படி அடுக்கி பாருங்களேன். இங்க பாருங்க இப்ப இங்க இவ்வளோ இடம் கேப் இருக்கு. இதுல இன்னும்னே நீங்க நிறைய திங்ஸ் வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த மீதம் இருந்த கேப்ல இன்னமும் துணிகள் அடுக்கி இந்த இடத்துல டிராவலுக்கு தேவையான எசென்சியலும் அடுக்கி. டிராவல்ல சில சமயம் நம்மளுடைய பெட்டிகள் மாறி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரே பெட்டிகள் மாறி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் பெட்டியோட ஹேண்டிலில் இந்த மாதிரி அடையாளத்துக்கு ஏதாச்சும் ஒரு கலர் ரிப்பன் சுற்றி வச்சுருந்தீங்கன்னா கன்வேயரில் வரும்போது உங்களோட பெட்டியை ஈஸியாக எடுத்துக்க முடியும். இல்லை நீங்கள் ட்ரெயினில் பஸ்ஸில் கூட ட்ராவல் பண்ணும்போது அவசரத்தில் இறங்கும் போது மாறி எடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டேப் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் லெமன் ஜூஸ் போடும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணா ஜூஸ் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். லெமன் வாங்கினோடனே இந்த மாதிரி இந்த கிங் ஃபிலிம் இருக்கும்ல, அதை போட்டு சுத்தி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லெமன் 15-20 நாள் ஆனாலும் நீங்க எப்படி வாங்கி வச்சீங்களோ அதே மாதிரி இருக்கும். லெமன் ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம லெமனை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஜூஸ் நிறைய வரும். இல்லாட்டி குக்கர் கொஞ்சம் சூடா இருந்தா அது மேல வச்சிட்டீங்கனாலும் அந்த சூட்டுக்கு நல்ல ஜூஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி லெமன் ஸ்குவீசர்ல ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி
இந்த பக்கம் ரெண்டு சைடும் லெமனோட ரெண்டு சைடும் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ஆஃபா கட் பண்ணி ஜூஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்குவீசர்ல புளியும் போது ஜூஸ் வந்து அதிகமா கிடைக்கும். அப்புறம் புளிஞ்சிட்டு இந்த தோலெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இதுல நிறைய யூசஸ் இருக்குது. பாருங்க, சுத்தமா வந்துருச்சு. இந்த மாதிரி புளியும் போது நம்மளுக்கு ப்ரெஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ஜூஸும் ஈஸியா வந்துடும். வழக்கமா நம்ம பிழியறதோட ஜூஸ் வந்து அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.